மேலும் சந்திரன் குரூப்ஸ் எப்போது பத்ரிநாத் குடும்பத்துடன் வேலை செய்ய தொடங்கியது? இணையில்லா நகைகளின் தொகுப்புகள் ஒரு கண்காட்சியில் இடம்பெறும் என்று சொன்னதில் அவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. பத்ரிநாத் குடும்பம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நகை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றது. அவர்கள் அவர்களுடைய உன்னதமான வடிவமைப்புகள் மற்றும் அசைக்க முடியாத தரம் ஆகியவற்றால் புகழ் பெற்றவர் ஆவர். அவர்கள் அளவை விட பொருளின் தரத்தின் மீதே அதிக கவனம் செலுத்துவர். அவர்களை பொறுத்தவரை ஜுவல்லரி என்பது ஒரு ஆர்ட், வியாபாரம் அல்ல என்று நினைப்பார்கள். அதனால் அவர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருந்த போதிலும் அவர்களின் வருமானம் குறைவாக இருந்தது. இந்தியாவில் ஏபிசி நிறுவனத்தின் வருவாய் முதலிடத்தில் இருந்ததால் அவர்கள் 2வது இடத்தில் இருப்பார்கள். இருப்பினும் தரம் மற்றும் வாடிக்கையாளர்களின் மனநிறைவை பொறுத்தவரை பத்ரிநாத் குடும்பம் எட்ட முடியாத இடத்தில் உள்ளது. லீலா கூட பத்ரிநாத் குடும்பத்தை அழிக்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. பின்னர் அவள் திட்டத்தை மாற்றினாள். அவர்களின் ஒத்துழைப்பை நாடினாள். ஆனால் அதுவும் நிராகரிக்கப்பட்டது. அதனால் அவர்கள் சந்திரன் குரூப்ஸுடன் ஒன்று சேர்ந்துள்ளது அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியை அளித்தது. இது சந்திரன் குரூப்ஸும் பத்ரிநாத் குடும்பமும் சேர்ந்து வழங்கக்கூடிய கண்காட்சியாக இருந்ததால் இந்த கண்காட்சி கண்டிப்பாக அவள் இதுவரை பார்த்ததை காட்டிலும் பிரம்மாண்டமாக இருக்கும். லீலாவின் மனத்திற்குள் பல எண்ணங்கள் ஓடியது. பத்ரிநாத் கூறியது அவளது சந்தேகங்களை உறுதிப்படுத்தியது. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னா, இது பத்ரிநாத் சந்திரன் குடும்பம் 2ம் சேர்ந்து வழங்குற கண்காட்சி. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான் இந்த தகவலை நாங்க முன்னாடியே வெளியிடல என்று பத்ரிநாத் கூறினார். லீலாவின் முகம் கோபமானது. இது நிச்சயமாக அவளுக்கு மகிழ்ச்சியான செய்தி அல்ல. பத்ரிநாத் குடும்பம் சந்திரன் குடும்பத்துடன் கூட்டு சேர்வதை அவள் அறிந்திருந்தாள். அவர் விரைவில் தனது அடுத்த தாக்குதலை தொடங்கியிருப்பாள். சந்திரன் குரூப்ஸின் கண்காட்சி தோல்வியடைந்ததை காண அவள் இங்கு வந்திருந்தாள். இருப்பினும் பத்ரிநாத் குடும்பத்தின் தலையீட்டால் கண்காட்சி சிறந்த வெற்றியாக இருக்கலாம். அது சந்திரன் குடும்பத்தை அழிப்பதற்கான அவளுடைய திட்டத்தை கடுமையாக பாதிக்கும். லீலா சிரித்தாள். பத்ரிநாத், விளையாட்டு கண்டிப்பா இருக்கலாம், ஆனா எது எதுல இருக்கணும்னு இருக்கு. சந்திரன் குடும்பம் நகை தொழில இப்பதான் தத்தி தத்தி வர குழந்தை மாதிரி. அப்படி இருக்கிறப்போ பத்ரிநாத் குடும்பம் அவங்களோட ஏன் ஒண்ணு சேர்ந்துச்சு? பத்ரிநாத், உங்க பிராண்டுக்குன்னு தனி மதிப்பு இருக்கு, மக்கள் மத்தியிலும் நல்ல பேர் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் இப்படி என்றாள். பத்ரிநாத் அவளிடம், நீ சொல்றத பார்த்தா லீலா, நாங்க சந்திரன் குரூப்ஸோட ஒண்ணு சேர்ந்திருக்கிறது என்னோட தரத்தை தாழ்த்திக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா என்று நேரடியாக கேட்டார். லீலா வெறுப்பாக பார்த்தாள். இவர் என்ன இப்படி சொல்றாரு என்று நினைத்தாள். இருப்பினும் லீலா இந்த நிலைமையை சரி செய்தாள். நான் அப்படி சொல்லல, நீங்க சந்திரன் குரூப்ஸோட ஒண்ணு சேர்ந்திருக்கிறது வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன் என்றாள். பத்ரிநாத் புன்னகையுடன் தலையசைத்தார். லீலா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா சந்திரன் குரூப்ஸ் இந்த ஜுவல்லரி பிசினஸ்ல நாம எல்லாம் எதிர்பாராத உயரத்தை எட்ட போகுது. அதனாலதான் இந்த ஒத்துழைப்பு வருங்காலத்துல யூஸ் ஆகலாம்னு அதான் என்றார். பத்ரிநாத் குடும்பம் சந்திரன் குரூப்ஸ இவ்ளோ நம்புறீங்களா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்று லீலா கூறினாள். கூட்டு சேர சந்திரன் குரூப்ஸை தேர்ந்தெடுத்ததற்காக அவள் அவர்களை கேலி செய்தாள். சந்திரன் குரூப்ஸ் ஆன்லைன் பிசினஸில் சிறப்பாக இருக்கலாம், ஆனால் நகைகளை பொறுத்தவரை ஏபிசி நிறுவனம் தான் இன்னும் முதலிடத்தில் இருக்கின்றது. லீலா சொல்றதும் சரிதான். சந்திரன் குரூப்ஸ் எங்களோட நம்பிக்கைக்கு தகுதியானது. ஒருவேளை கண்காட்சிக்கு அப்புறம் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் என்றார். அப்படியா என்று லீலா நக்கலாக சிரித்தாள். ஆனா நீங்க சொன்ன நேரம் இதுதானா என்று கிண்டலாக கேட்டாள். கண்டிப்பா இல்ல, அதுக்கான நேரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. எல்லாரும் ப்ளீஸ் எங்க கூட வாங்க, நம்ம அடுத்த கண்காட்சி ஹாலுக்கு போகலாம் என்று அவர்களை அழைத்து சென்றனர். பத்ரிநாத் 2வது ஹாலை நோக்கி நடந்தார். அவர்களும் பின்தொடர்ந்தனர். மிகவும் சலிப்புடன் இருந்தனர். லீலாவிற்கு அவர்கள் முதல் ஹாலில் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்ததுமே அவள் தான் ஜெயிக்க போகிறாள் என்ற எண்ணம் வந்தது. சரி, அப்படியே அவர்கள் 2வது ஹாலில் என்னதான் வைத்து இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக சென்றாள். லீலா மேடம், இங்க அப்படி என்னதான் இருக்கும்னு பாப்போம் என்று ஒருவர் கூறினார். லீலா நக்கலாக சிரித்தாள். ஆமா ஆமா, அவங்க அப்படி என்ன ஸ்பெஷலா வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம் என்றாள். லீலா முன்னால் சென்று கொண்டிருந்தாள். அவளுடைய டீம் அவளுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்ய அவர்கள் அங்கே இருப்பது போல இருந்தது. நகை கடைக்காரர்கள் யாரும் அவளுக்கு முன்னால் நடக்க துணியவில்லை. அவர்கள் அவளுக்கு கொஞ்சம் பயந்தார்கள். லீலா ஒரு ராணியை போல முன்னால் நடந்து சென்றாள். அவளை பாதுகாக்கும் காவலர்களைப் போல அவர்கள் பின்தொடர்ந்தனர். அந்த இடத்தை வந்தடைந்தனர். அந்த அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் 2வது ஹாலிற்குள் நுழைந்தனர். 2வது கண்காட்சி வைக்கப்பட்டுள்ள இடமானது முதல் அறையை விட ஆடம்பரமாக இருந்தது. காட்சிக்கு வைக்கப்பட்ட நகைகள் அங்கு இருந்ததை காட்டிலும் அதிகமாக வைக்கப்பட்டிருந்தது. நகைகள் அனைத்தும் பிரகாசமாக மின்னின.
அதில் இருந்த கற்கள் எல்லாம் அனைவரையும் கவர்ந்தது. அவர்கள் புதையலுக்குள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அளித்தது. அது யாரையும் கவர்ந்தெழுக்கும். ஏனென்றால் இங்குள்ள நகைகளும் முதலில் பார்த்தவையை காட்டிலும் அதிக வித்தியாசமாக இருந்தது. இரண்டாவது, ஹாலில் வைக்கப்பட்டுள்ள பீஸ்கள் மிகவும் அரிதானவை மற்றும் மதிப்புமிக்கவை. 7 முதல் 8 பீஸ்கள் வரை பாரம்பரிய அரச குடும்பத்தை சார்ந்த நகைகளாக இருந்தன. அதனால் அவை நிச்சயமாக நிறைய மதிப்புமிக்கவையாக இருக்கும். நகை கடைக்காரர்களில் பெரும்பாலோர் அதன் மதிப்பை புரிந்து கொண்டு போட்டோ எடுக்க தொடங்கினர். லீலா மட்டும்தான் அந்த இடத்தை ஏளனமாகவும் இதெல்லாம் என்ன என்பது போல் சுற்றி பார்த்தார். பத்ரிநாத், இதோட உங்களோட கண்காட்சி முடிஞ்சிருச்சா என்று லீலா நக்கலான குரலில் கேட்டாள். லீலா, இங்க இருக்கிற பீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் லீலா என்றார். பத்ரிநாத், எங்களுக்கு பிடிக்காம இல்ல, ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே அதிகமான மதிப்பு மிக்கவ கிடையாது. இது ஒரு பியர்லெஸ் கண்காட்சியா இருக்கும்னு நீங்க சொன்னீங்க. நாங்க ரொம்பவே ஆர்வத்தோட இங்க வந்தோம். நீங்க என்னன்னா எங்களுக்கு இத போய் காட்டிட்டு இருக்கீங்க என்றாள். ஆமா, அவங்க சொல்றதும் சரிதான். இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் ரொம்ப சாதாரணமானது என்று வேறு சில பங்குதாரர்களும் கூறினர். மதிப்பு மிக்கதா இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி ஏபிசி நிறுவனத்தோட நகை கண்காட்சிக்கு போயிருக்கேன். இது என்ன சும்மா இதெல்லாம் விட பெருசு, செமையா இருந்துச்சு என்றார். ஆமா, இது நாங்க பண்ற சிம்பிளான கண்காட்சி போல இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணும் இல்ல. ஆமா, கலெக்ஷன்ஸும் ஒன்னும் பெருசா இல்ல, என்னமோ நாங்களும் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்றார். பத்ரிநாத் குடும்பம் மதிப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அவர்களில் பெரும்பாலோர் லீலாவிற்கு பக்கபலமாக இருக்கின்றவர்கள். ஏனென்றால் அவளுக்கென பெரிய நிறுவனம் இருந்தது. அவளுடைய இரக்கமற்ற தன்மைக்கு அனைவரும் ஆதரவாக இருந்தனர். பத்ரிநாத் குடும்பம் ஒரு விசித்திரமான குணத்தை கொண்டது. அவர்களின் ஆதரவை வெல்வது மிகவும் கடினமாக இருந்தது. எனவே பலர் அவர்களை விட்டுவிட முயற்சி செய்தனர். சந்திரன் குடும்பமா? ரவி இருந்திருந்தால் ஒருவேளை அவர்கள் அனைவரும் ரவியின் பின்னால் இருந்திருப்பார்கள். இருப்பினும் அவன் இல்லை. மற்றும் சந்திரன் குரூப்ஸ் ஏபிசி நிறுவனத்தால் அழிய போகிறது. அதனால் ஏபிசி நிறுவனம் தான் இறுதி வெற்றியாளராக இருக்க போகிறது. வெற்றியாளருடன் யார் தான் பக்கபலமாக இருக்க விரும்ப மாட்டார்கள்? அதைத்தான் அங்கு இருந்தவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இங்க இருக்கிற எதுவுமே பியர்லெஸ் மதிப்பு இல்லதான் என்று அவர் புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். ஆனா இதோட எங்க கண்காட்சி முடியல. அதனால நீங்க உங்க கருத்தை அப்புறம் சொல்லலாம் என்றார். லீலா அவர் கூறியதை ஏற்றுக்கொள்வது போல, ஏன் இப்படி பேசுறீங்க? பத்ரிநாத் சொல்றது சரிதான். அப்படின்னா அடுத்தது எங்க என்றாள். ஆனா யாருமே இந்த ஹால்ல இருக்கிறத முழுசா பாக்கலையே என்று பத்ரிநாத் கூறினார். இங்க பாக்குற மாதிரி அப்படி ஒன்னும் இல்ல, வாங்க என்று ஏபிசி நிறுவனத்தின் பங்குதாரர் முரட்டுத்தனமாக கூறினார். இணையில்லா நகைகள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்களே, முதல்ல அங்க அழைச்சிட்டு போங்க. அங்கயாவது ஏதாவது இருக்கான்னு பாப்போம். அவங்க சொல்றதும் சரிதான், முதல்ல அங்க கூட்டிட்டு போங்க. நாங்க இங்க வரதுக்கு காரணம் அதை பார்க்கதான். அதை விட்டுட்டு ஏதோ மொக்கையா இருக்கிறத காட்டிட்டு இதுல எல்லாம் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்ல. அதனால இதுல எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இது ஒரு சாதாரண நகை கண்காட்சியாக இருந்தால் அவர்கள் இதுவரை பார்த்த விஷயங்களில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். எனினும் அவர்கள் ஏபிசி நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினர். அதுவும் இல்லாமல் சந்திரன் குரூப்ஸை அடக்குவதே இவர்களின் நோக்கம். அதுவும் இல்லாமல் ஏமாற்றம் அளிக்கும் இந்த 2 அறையை பார்த்த பிறகு அவர்கள் பொறுமையை இழந்து கொண்டிருந்தனர். உண்மையில் இதையெல்லாம் சந்திரன் குரூப்ஸின் மக்கள் தொடர்பு நடவடிக்கை என்று அவர்கள் சந்தேகிக்க தொடங்கினர். அவர்களிடம் காட்ட எதுவும் இல்லை அப்படின்னா சந்திரன் குரூப்ஸுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவள் பத்ரிநாதனை முறைத்து பார்த்து, பத்ரிநாத், எங்களை அங்க அழைச்சிட்டு போக முடியுமா? அல்லது அது ஒரு பிரச்சனையாக இருக்குமா? பத்ரிநாத் சிரித்துக்கொண்டே, சரி வாங்க, எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறதுனால அந்த கடைசி கண்காட்சிக்கு அழைச்சிட்டு போறேன், பிளீஸ் என் கூட வாங்க என்றார். இறுதியாக அவர்கள் முக்கிய நிகழ்ச்சியை பார்க்க போகிறார்கள். எல்லோரும் உற்சாகமாக இருந்தார்கள். லீலா சிரித்தாள். அவங்க இன்னும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாப்போம். உண்மையில் பத்ரிநாத் குடும்பத்தினர் அவர்களிடத்தில் இருக்கும் மொத்த நகையும் எடுத்துக்கொண்டு வந்தால் கூட லீலா அதை இணையில்லாத நகைகளுக்கான கண்காட்சி என்று கூற மாட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அது ஒரு அசாதாரண விளக்கம். எனவே ஒரு வகையில் சந்திரன் குரூப்ஸ் தன் மரணத்திற்கு தானே குழி தோண்டுகிறது. அத்தகைய நம்பிக்கையுடன் லீலாவும் மற்றவர்களும் 3வது மற்றும் கடைசி கண்காட்சி ஹாலிற்கு லீலா பின்னால் பின்தொடர்ந்தனர். இந்த ஹால் மியூசியத்தின் 2வது மாடியில் அமைந்திருந்தது மற்றும் பல 100 மீட்டர் அகலத்தில் இருந்தது. ஆயுதமேந்திய காவலர்கள் பிரம்மாண்டமான கதவை வெளியே இழுத்து திறந்தனர். ஒளிரும் கதிர்களை போன்ற ஒளியானது உள்ளே இருந்து வெளியே வந்தது. அனைத்து விருந்தினர்களின் கண்களையும் அந்த ஒளி கூச வைத்தது.
அவர்கள் உள்ளே நுழைந்த பிறகு எண்ணற்ற நகைகளை உள்ளே காட்சிக்கு வைத்திருப்பதை கண்டார்கள். ஹாலின் 2 சுவர்களிலும் எண்ணற்ற நகைகள் இருந்தன. 2 வரிசை கண்காட்சிகள் இருந்தன. ஒவ்வொன்றும் 10 மீட்டர் நீளமும் பல மீட்டர் அகலமும் கொண்டது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் காட்சிக்காக குவிந்து இருந்தன. இந்த நகைகளின் கலெக்ஷன் மிகவும் கண்ணை கூசுவது போன்று இருந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்த போது அவர்கள் 2 புதையல் மலைக்கு இடையில் நிற்பதை போல உணர்ந்தார்கள். இந்த ஏற்பாட்டால் எல்லோரும் திகைத்து போயிருந்தனர். மீடியாக்கள் கூட போட்டோ எடுப்பதை மறந்து விட்டார்கள். லீலா ஏதோ யோசித்தாள். சந்திரன் குரூப்ஸுக்கு காட்சி வைக்க இவ்வளவு நகைகள் எங்கிருந்து கிடைத்தன? சாத்தியமற்றது. அவர்களிடம் இவ்வளவு ஸ்டாக் கண்டிப்பாக இருக்காது. எல்லாரும் உள்ள வாங்க, இதுதான் கடைசி கண்காட்சி, பிளீஸ் உள்ள வாங்க என்று பத்ரிநாத் புன்னகையுடன் கூறினார். மீதமுள்ளவர்கள் அவளுக்கு பின்னால் சென்றனர். பல வரிசைகளில் நகைகள் அடுக்கப்பட்டு இருந்தன. நேர்மையாக சொன்னால் இவ்வளவு நகைகள் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்கள் இவ்வளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு பகுதியும் மிகவும் மதிப்புமிக்கதாக தோன்றியது. நகை கடைக்காரர்களும் ஊடகங்களும் விரைவாக முன்னேறி விரைந்து சென்று உடனடியாக ஒரு சிக்கலை கண்டார்கள். இது ஒரு பொய், யாரோ கத்தினார்கள். மீதமுள்ளவர்கள் அதை காண நெருக்கமாக ஆய்வு செய்தனர். அவை உண்மையில் நகைகளின் மலைகள் அல்ல, ஆனால் ஒரு ஆப்டிக்கல் மாயை. டிஸ்பிளே ராக்குகள் ஒரு மலை வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டன மற்றும் அதன் மேல் நகைகள் குவிக்கப்பட்டன. விளக்குகள் மூலம் அது ஏராளமான நகைகளின் மாயையை உருவாக்கியது. லீலாவின் முகத்தில் புன்னகை திரும்பியது. அவள் சத்தமாக கேலி செய்தாள். பத்ரிநாத், இதோட அர்த்தம் என்ன? நீங்க எல்லாம் எங்களை ஏமாத்த முயற்சி பண்றீங்களா? லீலா சொன்னதும் சரி, இதெல்லாம் பொய்ன்னு தெளிவா தெரியுது. இதெல்லாம் நகையே கிடையாது. அவள் இதையே குறைபாடுகளாக கூறி அங்கு இருப்பவர்களையும் தூண்டிவிட்டாள். பத்ரிநாத் நகைச்சுவையுடன் சிரித்தார். நாங்க உங்களை எப்படி ஏமாத்துவோம்? இதெல்லாம் நகைகள் அழகாக காட்டுறதுக்காக ஸ்பெஷலா செய்யப்பட்ட ராக்குகள். நீங்க எல்லாம் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டா எப்படி என்றார். ஆனா நீங்க சொன்ன அந்த இணையில்லா நகைகள் எல்லாம் எங்க என்று லீலா திமிராக கேட்டாள். இந்த ஸ்பெஷலான ராக்குகளை தவிர இங்க இருக்கிற பீஸ் எல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு மதிப்பு இல்லையே. இப்படி வைக்கணும்னா எங்க ஏபிசி நிறுவனம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கண்காட்சி வைக்கணுமே என்று நக்கலாக கூறினாள். சொல்லணும்னா எங்களை ரொம்ப ஏமாத்திட்டீங்க. இதுதான் பத்ரிநாத் குடும்பத்தோட 100 வருஷ அனுபவமா? அது இந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றாள். பத்ரிநாத் மேடையில் நின்று அவர்களுடைய கருத்துக்கு எல்லாம் பதில் அளித்தார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பீஸும் பத்ரிநாத் குடும்பத்தோட ஸ்பெஷல் கலெக்ஷன்ல இருந்து வந்தது. நீங்க எல்லாம் இங்க இருக்கிறதுக்கு இணையானதுன்னு ஒன்னு காமிச்சிடுங்க. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் என்று அவர் வாய் திறந்தார். பின்னர் காட்சிக்கு வைக்கப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பீஸும் உண்மையில் விலை அதிகமானது என்று கூட்டம் உணர்ந்தது. முன்னதாக அவர்களும் என்ன பேசுவது என்று தெரியாமல் தவித்தனர். இங்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கு சென்றாலும் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு பீஸும் தனித்துவமானது என்று விவரித்தனர். இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்களுக்கு ஈடாக எதுவும் இருக்காது. ஏபிசி நிறுவனத்திடம் கூட இல்லை. ஏபிசி நிறுவனத்திடம் நிறைய ஸ்டாக் இருக்கலாம், ஆனால் அவர்களின் நகைகளின் மதிப்பு பத்ரிநாத் குடும்பத்திற்கு போட்டியாக இருக்க முடியாது. கண்காட்சி இணையற்றது என்பது மறுக்க முடியாதது. ஆனால் ஏபிசியின் பங்குதாரர்கள் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டனர். லீலா அவ்வளவு எளிதில் சரணடைய போவதில்லை. உண்மையில் அவள் மகிழ்ச்சியடைந்தாள். ஏனென்றால் தங்கள் குழியை அவர்களே தோண்டிக் கொள்ளும் அளவுக்கு முட்டாள் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் கோபமாக, பத்ரிநாத், இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே விலை உயர்ந்ததுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கும் சந்திரன் குரூப்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? உண்மையிலேயே நான் இங்க சந்திரன் குரூப்ஸ் ஆளுங்க ஒருத்தவங்களை கூட நான் பார்க்கல என்றாள். இதுல அவங்க இந்த கண்காட்சியை நடத்துறதா வேற வெக்கமே இல்லாம சொல்லிட்டு திரியறாங்க. இந்த கண்காட்சிக்கு அவங்க மத்தவங்களோட தயவு வேண்டி இருக்கு. அவங்களை நம்பி வேற நீங்க வந்துட்டீங்க. நான் தான் சொன்னேனே, பத்ரிநாத் சந்திரன் குரூப்ஸ் கூட கூட்டு சேரதெல்லாம் வேஸ்ட்னு. அப்படி இருக்கிறப்போ நீங்க தான் அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படி இப்படின்னு பேசுனீங்க. இப்போ உங்க மானம் தான் கப்பல்ல ஏறப்போகுது என்று அவர் கூற வருவதை கூட கேட்காமல் அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். பத்ரிநாத் கோவத்தில், லீலா, முதல்ல பேசுறத நிறுத்துங்க. நான் சொல்ல வரதையும் கொஞ்சம் கேட்கணும். இப்ப யாரு உங்ககிட்ட சந்திரன் குரூப்ஸ்ல உள்ளவங்க இங்க இல்லன்னு சொன்னது? அவங்கள போல இருக்க ஸ்டார் எல்லாம் கடைசியில தான் வருவாங்க என்றார். அவர் கூறிய அடுத்த நிமிடம் அவந்திகா மெதுவாக மேடையில் தோன்றினாள். கூட்டம் அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. யார் இவள் என்று அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர். லீலா மாதவனுக்கு அவர் யார் என்று தெரியும். அவன் ரவியின் முன்னாள் மனைவி. அந்த கார் வெடிப்பில் இருந்து தப்பித்த ஒரே அதிர்ஷ்டசாலி என்றும் அரவிந்த் அவளிடம் கூறியிருக்கிறான். ஏன் என்று தெரியவில்லை. லீலா அவந்திகாவை பார்த்தபோது கொஞ்சம் பதற்றம் ஏற்பட்டது.
ஒரே பாலின உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் இடையே பெரும்பாலும் போட்டி இருக்கும். லீலா போன்ற ஒரு பெண்மணி தன்னை வேறொரு பெண்ணுடன் ஒப்பிட்டு பேச அனுமதிக்க மாட்டாள். அதுவும் இல்லாமல் சந்திரன் குடும்பமும் மாதவன் குடும்பமும் எண்ணெயும் நீரும் போல. அதனால் தனிப்பட்ட அல்லது தொழில்முறை காரணங்களுக்காக இருந்தாலும் அவந்திகா மீதான லீலாவின் அணுகுமுறை கடுமையாகவே இருந்தது. ஸ்டாரா? யாரு? லீலா சிரித்தாள். ஸ்டாரிங்க, பிளீஸ் அது நீனு மட்டும் சொல்லிடாத. ஆனா நீ யாரு என்று நக்கலாக கேட்டாள். அவந்திகா அவளை முறைத்து பார்த்து, நான் யாருன்னு சீக்கிரமே உனக்கு தெரியும். மேலும் சந்திரன் குரூப்ஸ் கடைசியாக வரது சாதாரணமான நிகழ்வுதான். ஏன்னா இந்த நிகழ்ச்சியோட ஸ்டார் நாங்க தான் என்றாள். லீலா அவளை பார்த்து கிண்டலாக சிரித்தாள். எல்லாரு காதுகளையும் நல்லா விழுந்துச்சா? சந்திரன் குரூப்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியோட ஸ்டார்னு இவ சொல்றா என்றாள். ஏபிசியின் பணியாளர்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் பைத்தியம் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க. ஏபிசி நிறுவனமான எங்க முன்னாடியே இது போல சொல்ல உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்றார். ஏன் உங்களோட ஏபிசி நிறுவனம் அவ்வளோ பெருசா என்று அவந்திகா கேட்டாள். அவள் அவர்களை முறைத்து பார்த்தாள். அவள், எங்க ஏபிசி நிறுவனம் பெருசா இருக்க கூடாதா என்ன? சொல்ல போனா இப்போ உங்களை தாண்டி பெருசா வளரப்போகுது. நீங்க ஜுவல்லரி பிசினஸ்ல இறங்க முடிவு பண்ண நிமிஷத்துல இருந்து நீங்க அவ்வளவுதான். அதை தாண்டினா அவமானம் உங்களுக்கு தான் வரப்போகுது என்றாள். ஓ அப்படியா, சரி. இத பாருங்க, அப்பையும் சந்திரன் குரூப்ஸ் ஏபிசி நிறுவனத்துக்கு போட்டியா இருக்க முடியாதுன்னு நீ இன்னும் நினைக்கிறியா சொல்லு என்று அவந்திகா அவள் பின்னால் இருந்த ஸ்கிரீனை இழுத்தாள். அங்கு இருந்தது அனைவரின் பார்வைக்கும் தெரிய வந்தது. அதை கண்டு எல்லோரும் கன்னத்தில் கையை வைத்து வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அது என்ன? அங்கு ஒரு அழகான ஸ்டாண்டின் மேலே ஒரு உருண்டை வடிவ அழகான பிங்க் நிற வைரம் இருந்தது. 1000 விளக்குகள் ஒளி வீசுவது போல அந்த வைரம் மின்னியது. அனைவரின் கண்களும் இயல்பாகவே அதை நோக்கி திரும்பின. அங்கு இருந்தவர்களில் பெரும்பாலானோர் நகைக்கடை உரிமையாளர்கள், தினமும் பல எண்ணற்ற நகைகளை பார்ப்பவர்கள். இது போன்ற ஒரு பெரிய பிங்க் நிற வைரத்தை அவர்கள் அருகில் பார்த்தது இதுவே முதல் முறையாகும். அது மிக சரியாக வெட்டப்பட்டு இருக்கின்றது. லீலா கூட ஆச்சரியப்பட்டாள். கண்காட்சியில் இது போன்ற ஒன்று இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இந்த பிங்க் நிற வைரம், அவள் கண் அசைக்காமல் அதை பார்த்து கொண்டிருந்தாள். பத்ரிநாத் கூட அதை ஆர்வத்துடன் உற்று பார்த்தார். இருப்பினும் மற்றவர்களின் பார்வை மிகுந்த பேராசையில் தெரிந்தது. கண்காட்சிக்கு அவர் தனிப்பட்ட முறையில் அங்கு இருந்த ஒரே காரணம் உலகின் மிக சிறந்த வைரத்தினை பார்க்கதான். அவர் ஏமாற்றம் அடையவில்லை. வைரம் அழகாக இருந்தது. மிகவும் அழகாக இருந்ததால் அவர் அதை பார்த்து திருப்தியாக ஒரு பெரும் மூச்சு விட்டார். இது உலகின் மிகப்பெரிய வைரம் கிடையாது. அதன் வடிவமைப்பில் கொஞ்சமும் மாற்றமில்லை. சரியாகவும் மிகவும் அழகாகவும் உள்ளது. இது இயல்பாகவே மக்களின் கவனத்தை ஈர்த்தது. மிக முக்கியமாக இந்த வகையான வைரங்கள் பொதுவாக ஒரு பிசினஸ் நகை விற்பனையாளரின் கண்காட்சியில் இடம்பெறாது. இது பிரைவேட் கலெக்ஷன் அல்லது தேசிய அளவிலான மியூசியம்களில் காட்சிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இந்த பிங்க் நிற வைரம் வெளிவந்த தருணம் கண்காட்சியின் நிலை உடனடியாக உயர்த்தப்பட்டது. ஏபிசி நிறுவனம் இதுவரை பல நகை கண்காட்சிகளை நடத்தியிருக்கலாம். ஆனால் அவற்றின் பெஸ்ட் பீஸ்கள் அனைத்தும் இந்த ஒரு பிங்க் நிற வைரத்திற்கு போட்டியாக இருக்க முடியாது. இந்த கண்காட்சி மீதான அவர்களின் விமர்சனங்கள் உடனடியாக கலைக்கப்பட்டன. இது உண்மையில் ஒரு இணையற்ற நகை கண்காட்சிதான். யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. மீடியாக்கள் தொடர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டே இருந்தனர். அங்கு இருந்தவர்களின் வார்த்தைகள் எல்லாம் லீலாவின் முகத்தில் விடக்கூடிய அறைகள் போன்று இருந்தது. அவள் முகத்தில் எந்த விதமான உணர்ச்சிகளையும் காட்டாமல் கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றாள். ஆனால் அவளுடைய உதட்டு அசைவு அவளுடைய உண்மையான உணர்வுகளை பொய்யாக்கியது. சந்திரன் குரூப்ஸ் இந்த பிங்க் வைரத்தை வைத்து இந்த கண்காட்சியை முடிப்பார்கள் என்று அவள் நினைக்கவில்லை. பல வருஷத்துக்கு முன் இந்த பிங்க் நிற வைரம் ஒரு முறை காங்கோ நாட்டின் பெரிய பணக்காரர் ஒருவரின் பிரைவேட் கலெக்ஷனில் தோன்றியது. எனக்கு தெரியும், இந்த அழகான வைரம் அவளோட சொந்த சுரங்கத்துல கிடைச்சது. அதை வெட்டி எடுத்தப்போ காட்டினது அது ஒரு தடவை தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த வைரம் இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சிட்டுதா அறியப்பட்டது. இந்த வருட கணக்கின்படி இந்த பிங்க் நிற வைரம் பல பில்லியன் விலை போகும். இப்ப கண்டிப்பா 80 to 100 பில்லியன் வரை கூட போகும். அழகா இருக்கு, ரொம்பவும் அழகா இருக்கு. சந்திரன் குரூப்ஸ் கண்டிப்பா நம்ம நாட்டோட ரொம்பவே பணக்கார நிறுவனம். இல்லனா அவங்களால எப்படி இந்த கண்காட்சிக்கு அப்படி ஒரு வைரத்தை வாங்க முடியும்? இது என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத தருணமா இருக்கு என்று ஒரு மிகவும் வயதான நகைக்கடை வியாபாரி உற்சாகமாக புலம்பினார். உலகத்துல மிக சிறந்த வைரம் மேல என்னோட பார்வை பட்டுடுச்சு. நான் இப்ப நிம்மதியா சாவேன் என்றார். லீலா அதை கேட்டு சிரித்தாள். அவர் கூட்டத்தின் பக்கம் திரும்பி, எல்லாரும் இதை பார்த்துட்டு என்னமோ கடவுளே நேர்ல வந்த மாதிரி பேசுறீங்க என்றாள். நகை கடைக்காரர்களின் முகங்கள் அனைத்தும் கோபத்தால் சிவந்தது.
முன்னதாக கண்காட்சியின் தரத்தை சிநேகித்தாள். அது பரவாயில்லை. கண்டிப்பா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எல்லாவற்றிற்கும் மேலாக பத்ரிநாத்தின் குடும்ப நகைகள் மட்டுமே அனைவரின் வாயை மூடுவதற்கு போதுமானதாக இருந்தன. இந்த பிங்க் நிற வைரத்துடன் ஒப்பிட்டால் அவையெல்லாம் தூசுதான். அவர்கள் இன்னும் வேண்டுமென்றே தவறு கண்டுபிடித்தால் அது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள். லீலா, ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா என்று அவந்திகா திடீரென்று லீலாவை பார்த்து கேட்டாள். எல்லோரும் வெறுப்புடன் லீலாவை பார்த்தனர். அவர்கள் முகத்தில் கோபம் ஏறியது. ஏபிசி நிறுவனத்திற்கும் சந்திரன் குரூப்ஸ்க்கும் இடையிலான யுத்தம் அவர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தப்பட்டது. இப்போது சந்திரன் குரூப்ஸ் நகை கண்காட்சி வெற்றியோடு முடிந்தது. அது நிச்சயமாக லீலாவை தூண்டும். இருப்பினும் இந்த லீலா குறுகிய எண்ணம் கொண்டவள். சந்திரன் குரூப்ஸின் நகை கண்காட்சி ஒரே இரவில் வெற்றி பெற்றால் சந்திரன் குரூப்ஸை அழிப்பதற்கான அவளுடைய திட்டங்கள் எல்லாம் என்னவாகும்? அவள் முன்பு செய்த கடும் முயற்சிகள் எல்லாம் என்னவாகும்? விரக்தி அவளை முடிவில்லாமல் தூண்டியது. தனது வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேறொன்றும் பார்க்காத லீலா மாதவன் அவந்திகா போன்ற ஒரு பெண்ணிடம் எப்படி தோற்க முடியும்? லீலா கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு, நீ சொல்றதும் சரிதான், நானும் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்றாள். என்ன? அவள் உண்மையில் கருத்துக்களை சொல்ல நினைக்கிறாளா? அவந்திகா சிரித்தாள். ஓகே, சொல்லு, உன்னோட கருத்தை எங்க கிட்ட சொல்லு, நாங்க எங்களை இம்ப்ரூவ் பண்ணிப்போம் என்றாள். இது நீங்க சொன்ன மாதிரி ஒன்னும் இணையில்லா நகைகளின் கண்காட்சி மாதிரி தெரியலையே. இது ஒன்னும் எனக்கு ஷாக்கா இல்லையே. அதோட மதிப்பு பார்த்தாலும் ஒன்னும். இதுதான் உங்க கண்காட்சியா என்று திமிர் பிடித்தவளாக கூறினாள். அங்கு இருந்தவர்கள் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். இந்த பெண் உண்மையிலேயே வெறுக்கத்தக்கவள். அங்கு வந்திருந்தவர்களில் அனைவரும் இங்கு இருக்கக்கூடிய நகைகளை பார்த்து வியந்தனர். இவள் இங்கு இருந்த நகைகளை பார்த்து வியந்தாளா என்று தெரியவில்லை. அங்கு இருந்த அந்த பிங்க் நிற வைரத்தை பார்த்து அதிர்ச்சியானாள். ஆனால் அவள் அதை வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பவில்லை. அவள் தோற்பதை விரும்பவில்லை. லீலா ஏன் இவ்வளவு கர்வமா இருக்கிறா? அங்கு இருந்தவர்களுக்கு எல்லாம் இவளின் மீது பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். அது அனைத்தையும் இவளே கெடுத்துக் கொள்கிறாள். இவளை பற்றிய அவர்களின் எண்ணமும் மாறியது. அவள் வெளிப்படையாக சந்திரன் குரூப்ஸை எதிர்க்கிறாள் என்று தெரிகிறது. மற்றவர்கள் இது இணையில்லா சிறந்த கண்காட்சி என்று புகழ்வது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. லீலா கண்டிப்பாக அவளை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எல்லாம் கவலைப்படவில்லை. சந்திரன் குரூப்ஸின் கண்காட்சி தோல்வி அடைந்து விட்டது என்பதை உறுதி செய்வதே அந்த நாளில் அவளுடைய நோக்கம். அதை பற்றி மட்டும்தான் அவள் அக்கறை காட்டினாள். அவளுக்கு சந்திரன் குரூப்ஸ் மொத்தமாக வேண்டும். அதற்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். இந்த கேவலமான பிங்க் நிற வைரத்தை வச்சுட்டு தான் நீ இந்த கண்காட்சிய இணையில்லாததுன்னு சொல்றீங்களா? இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இத பார்க்க சுவாரஸ்யமான காட்சின்னு ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி என்றாள். லீலா, நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க வேணும்ட்டே இந்த விஷயத்த பெருசு பண்றீங்க என்றார். நான் சொன்னதுல எனக்கு ஒன்னும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. நான் சொன்னதெல்லாம் நியாயமான விஷயம்தான் என்று லீலா நேராக கூறினாள். லீலா மேடம், உங்களை கண்டிப்பா யாராலையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்று ஒருவர் கிசுகிசுத்தார். லீலா மிகவும் திமிர் பிடித்தபடி, நீங்க இந்த கண்காட்சிய ரொம்ப பிரபலப்படுத்தினீங்க. எல்லாம் சும்மா வெறும் கண் துடைப்புதான். நீங்க எல்லாம் வாய் பேச்சுக்குதான், மத்தபடி ஒன்னும் இல்ல. சந்திரன் குரூப்ஸ் ஒவ்வொரு முறையும் மக்களை ஏமாத்திட்டதான் இருக்கு என்றாள். எல்லோரும் முகம் சொல்லித்தார்கள். அவளுடைய வார்த்தைகள் ஒரு புறம் இருக்க, அவளுடைய தீய தன்மையும் நியாயமற்ற தன்மையும் அவளை பற்றிய ஒரு சிலரின் எண்ணத்தை தூண்டின. அனைவரின் இதயத்திலும் ஏபிசி நிறுவனத்தின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அவந்திகா அமைதியாக இருந்தாள். லீலாவின் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு இருந்தாள். இருப்பினும் அவந்திகா ஏன் மிகவும் அமைதியாக இருந்தாள் என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தார்கள். லீலா, உங்களோட வாழ்நாள்ல எதுவும் பெரிய ஷாக் வேணும்னு நினைச்சா நீங்க ஆசைப்படுறத நான் உனக்கு நிறைவேற்றுறேன். நீ சாகிற வர இந்த நைட்டை மறக்க மாட்ட. கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்ப. நல்லா கண்ணு திறந்து இது என்னன்னு பாரு என்றாள். அவந்திகா தனது கையில் இருந்த ஆவணத்தை சுருட்டி லீலாவின் முகத்தில் வீசினாள். அவள் ஆவணத்தை திடீர் என்று தூக்கி எறிந்ததால் அது லீலாவின் முகத்தில் பட்டு அவள் காலின் கீழ் விழுந்தது. அவள் அந்த ஆவணத்தை கூட பார்க்கவில்லை. மிகவும் கோபமாக, அவந்திகா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை இப்படி என்னோட முகத்துல தூக்கி போடுவ என்று லீலா கோபமாக கத்தினாள். அவந்திகா சிரித்தாள். அத பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீதானே கேட்ட நான் யாருன்னு? உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா? அதுக்கான பதில் அதுல இருக்கு, சீக்கிரம் பாரு என்றாள். மக்களின் மத்தியில் லீலா பற்றிய எண்ணம் இன்னும் குறைந்தது. லீலாவின் முகம் கோபமாக மாறியது. அவள் ஏதோ சொல்ல நினைத்த போது அவந்திகா அவளை தடுத்து விட்டு, அதை எடுத்து நல்லா பாரு, உனக்கு புரியும் என்றாள். லீலா மேடம்,
என்று அவளுடைய டீமில் இருந்த ஒருவர் ஆவணத்தை எடுத்தார். அவர் ஆவணத்தினை முழுவதும் படித்துவிட்டு அதிர்ச்சியடைந்தார். லீலா மேடம், நீங்க இத பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியும் என்றார். லீலா அதை படிக்க விரும்பவில்லை. ஆனால் ஆழ் மனதில் அதை படிக்க வேண்டும் என்று தோன்றியது. அவள் அதை வாங்கி படித்த போது அவளுடைய முகம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. அவள் ஆவணத்தை படித்துவிட்டு அவநம்பிக்கையுடன் பக்கங்களை முறைத்து பார்த்தாள். இதுக்கு சான்ஸே இல்ல என்று அவளுடைய முகம் சோகமானது. அது என்ன என்று அனைவருமே லீலாவின் அருகில் கூடி வந்தனர். அருண், எல்லாருக்கும் இந்த ஆவணத்தோட ஒரு காப்பியை கொடு என்று அவந்திகா கூறினாள். மேடைக்கு பின்னால் உற்சாகமாக காத்திருந்த அருண் அங்கு இருந்தவர்கள் அனைவருக்கும் அதன் காப்பியை கொடுத்தான். காங்கோ நாடு புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்க ஏஜென்ட், காங்கோ நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வைரங்களுக்கான நியூ ஏஜென்ட் சந்திரன் குரூப்ஸா? இது எப்படி நடந்துச்சு? இத பத்தி எப்படி நம்ம யாருக்குமே தெரியாம போச்சு? அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த பெரிய செய்திகளை பற்றி அவர்கள் எதுவும் கேள்விப்படவில்லையே. இதற்கு முன் இருந்த ஏஜென்ட் வேறு யாரோ. அது எப்போது சந்திரன் குரூப்ஸாக மாறியது? இதுதான் லீலாவிற்கு மிகவும் அதிர்ச்சியை அளித்தது. ஆவணத்தின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்க உதவும் ஆவணத்தை அவள் உன்னிப்பாக படித்தாள். அவள் அதை எவ்வளவு ஆராய்ந்து பார்த்தாலும் ஆவணம் உண்மையானதாக தோன்றியது. சந்திரன் குரூப்ஸ் நியூ டைமண்ட் ஏஜென்டாக மாறியது. அது உண்மையானதுதான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஏபிசி நிறுவனம் எதிர்காலத்தில் அவர்கள் வைர நகைகளை விற்க விரும்பினால் அவர்களுக்கு வேண்டிய மூலப்பொருட்களை சந்திரன் குரூப்ஸிடம் தான் கேட்க வேண்டும். காங்கோ நாடு வைரங்களுக்கு பிரபலமானது. இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான வைரங்கள் அங்கிருந்துதான் வந்தது. எனவே சந்திரன் குரூப்ஸ் அவர்களின் டைமண்ட் ஏஜென்டாக மாறியது அதன் நிலையை பெரிதும் உயர்த்தியது. சந்திரன் குரூப்ஸ் ஏஜென்டாக மாறி இருந்ததால் தொடர்ந்து அவர்கள் இந்த பிசினஸை செய்ய வேண்டுமானால் ஏபிசி நிறுவனம் தங்களை சந்திரன் குரூப்ஸில் இணைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என்று அர்த்தம் அல்லவா? அவந்திகாவின் தெளிவான குரல் மீண்டும் ஒலித்தது. எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அதுல இருக்கிறது புரியுதுதானே? காங்கோ நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வைரங்களுக்கான மெயின் ஏஜென்டாக எங்களோட சந்திரன் குரூப்ஸ் மாறிடுச்சு. வருங்காலத்துல நம்ம எல்லாருக்கும் இடையே நல்ல கோஆபரேஷன் இருக்கும். இந்த கண்காட்சியை நடத்தினதுக்கு காரணமே இந்த குட் நியூஸ சொல்றதுக்கு தான். நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கவும் தான். நமக்கு இது ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்றாள். அவந்திகா, உண்மையாவா? இது எப்போ நடந்துச்சு என்று யாரோ ஒருவர் அதிர்ச்சியில் கேட்டார். ரொம்ப நாள்லாம் ஆகல, ஒரு 20 நாள் முன்னாடிதான் என்று அவந்திகா அலட்சியமாக பதிலளித்தாள். சுமார் 1 மாதத்திற்கு முன்புதான் அவர்கள் ஒரு நகை கண்காட்சியை நடத்த போவதாக சந்திரன் குரூப்ஸ் அறிவித்தது. இது மெயின் ஏஜென்டாக மாறும் என்பது அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செய்திதான். 1 மாதத்திற்கு முன்புதான் சந்திரன் குரூப்ஸும் ஏபிசி நிறுவனமும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஏபிசி நிறுவனம் தான் எல்லோரும் அறியும்படி வெற்றியாளராக இருந்தது. எல்லோரும் சந்திரன் குரூப்ஸ் வீழ்ச்சியில் இருப்பதாக நினைத்தனர். மேலும் ஏபிசி நிறுவனம் உண்மையில் சந்திரன் குரூப்ஸை அழிக்கப் போகிறது என்று நம்பினர். சந்திரன் குரூப்ஸ் நியூ டைமண்ட் இம்போர்ட் ஏஜென்டாக மாறப்போகின்றது என்று யாருக்கு தெரியும்? ஏபிசி நிறுவனம் சந்திரன் குரூப்ஸை வென்றதாக நினைத்து மகிழ்ச்சியில் இருந்திருக்க வேண்டும். அவர்களின் அந்த மகிழ்ச்சியை சீர்குலைக்க இந்த தருணத்திற்காக அவர்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். ஏபிசி நிறுவனத்திற்கு அழிய போவது அவர்கள்தான் என்று தெரியவில்லை. அவர்கள்தான் வெற்றி பெற போகிறார்கள் என்று நினைத்தார்கள். சந்திரன் குரூப்ஸின் அழிவை பார்க்கத்தான் அவர்கள் இந்த கண்காட்சிக்கு வந்தார்கள். ஆனால் நடந்தது என்னமோ அவர்களுக்கு அவமானம்தான். இந்த கண்காட்சியின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் அதை எப்படியும் வீழ்த்த எவ்வளவோ முயன்றாள். இப்போது இது ஏபிசி நிறுவனத்தில் அழிவாக இருந்தது. அது அவளின் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். இப்போது சந்திரன் குரூப்ஸின் கை ஓங்கியதால் ஏபிசி நிறுவனத்தின் கை தாழ்ந்தது. இந்த விஷயம் லீலா மாதவனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இப்போது ஏபிசி நிறுவனத்தின் உயிர் நாடி சந்திரன் குரூப்ஸின் கைகளில் இருக்கின்றது. அது நிச்சயமாக மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது. லீலா ஒன்றும் புரியாமல் நின்றாள். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் ஏபிசி நிறுவனத்திற்கான சரியான பதிலடியை பார்த்து சிரிக்க விரும்பினர். ஆனால் நிச்சயமாக அவர்கள் மற்றவர்களின் துன்பத்தில் மகிழ்ச்சியடைய நினைக்காதவர்கள். லீலா மேடம், சந்திரன் குரூப்ஸ் ஏஜென்டா மாறுறது உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா? வருங்காலத்துல ஏபிசி நிறுவனம் உட்பட நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கூட்டு சேர வாய்ப்பு கிடைக்கும் என்றார். அதுவும் இல்லாம ஏபிசி நிறுவனத்துக்கு ஃபுல்லா வைரம் சப்ளை காங்கோல இருந்துதான் வருதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது உண்மைதானே என்றார். ஏபிசி நிறுவனத்தோட மெயின் ப்ராடக்டே வைர நகைகள் தான். உண்மையில பார்த்தா ஏபிசி நிறுவனத்தோட வைர நகைகள் எல்லாம் சந்தையில விக்கிற சூடான கேக் மாதிரி எனக்கு தெரியும் என்றார். அதுவும் இல்லாம வைரம் இல்லாம அவங்களால வியாபாரம் பண்ண முடியாது. அவங்களோட லாபம் 60% 70% குறைஞ்சிடும்ல என்றார்.
உண்மையில் அவர்கள் கூறுவதை விட அதிகமாக லாபங்களை இழக்க நேரிடும். ஏபிசி நிறுவனம் அதன் வைர நகைகளை இழந்த தருணம் அது கற்கள் இல்லாத கிரீடம் போல ஆனது. கற்கள் அல்லாத கிரீடத்திற்கு எந்தவித மதிப்பும் கிடையாது. இன்றைய போட்டி நிறைந்த உலகில் அடுத்து என்ன நடக்கும் என்பது மிகவும் கணிக்கத்தக்கது. வேறு வார்த்தைகளில் கூற வேண்டும் என்றால், சந்திரன் குரூப்ஸின் இந்த திடீர் உயர்வால் ஏபிசி நிறுவனம் விரைவில் அதன் முடிவை சந்திக்க போகிறது. லீலா ஒன்றும் பேச முடியவில்லை. அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் அவளால் அந்த நொடி ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவளால் எதுவும் செய்ய முடியாது என்றும் லீலாவே தெரிந்து கொண்டாள். அவளால் முடிந்தவரை முயற்சி செய்தாள். அவளுக்குள் இருக்கும் கவலையையும் கோபத்தையும் அவளால் அடக்க முடியவில்லை. சந்திரன் குரூப்ஸ் கண்டிப்பாக ஏபிசி நிறுவனத்திற்கு கடும் போட்டியாக வரும் என்று அவளுக்கு தெரியும். அவள் எதிர்பார்த்தபடி அவந்திகா அவளை பார்த்து, சரி லீலா, இது உங்களுக்கு ஷாக்கா இருக்கா என்றாள். அவள் லீலாவை கோபப்பட வைத்து மெதுவாக அவளை நெருங்கினாள். இந்த ஷாக் உனக்கு பத்தாதுன்னு நீ நினைச்சா நான் இன்னொன்னு ரெடி பண்ணிருக்கேன். இன்னைக்கு உனக்கு மறக்க முடியாத இரவா இருக்கும்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் என்றாள். அவந்திகா, உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்னு நினைக்காத. உன்னோட இஷ்டப்படி நடந்துக்கலாம்னு நினைக்காத. நான் ஏபிசி நிறுவனத்தோட தலைவர். நாங்க தான் இந்தியாவிலேயே நிறைய வைரம் வாங்குறவங்க. சந்திரன் குரூப் செய்யற எல்லாத்துக்கும் காங்கோ நாடு தலையாட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க ஒன்னும் நீ ஆட்டி வச்ச பொம்மை இல்லையே என்று லீலா கூறினாள். அவளது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள கடினமாக முயன்றாள். அவந்திகா திடீரென்று வேகமாக சிரித்தாள். அவள் லீலாவை வெறித்து பார்த்தாள். லீலா, நான் கொடுத்த ஆவணத்தை நல்லா கவனமா படி. நீ சரியா படிக்கலன்னு தோணுது. அதுவும் குறிப்பா அந்த 3வது விதிய நல்லா படி. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு பாப்போம் என்றாள். லீலாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் வேகமாக ஆவணத்தை பிரித்து படித்தாள். அவள் முகம் திடுக்கிட வெளிர் நிறமாக மாறியது.